எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரையும் செங்கோ அகாடமி யூடியூப் சேனலுக்கு வரவேற்கிறோம். இந்த காணொளியில் நாம் பார்க்கவிருப்பது 3ஆம் வகுப்பு தமிழ், அதாவது கம்ப்ளீட் டெஸ்ட் 1 வீடியோ. ஒரே காணொளியில் 3ஆம் வகுப்பு தமிழ் புத்தகத்தில் உள்ள புக் பேக் கொஸ்டின் அத்தனையும் நாம் பார்க்க போகிறோம். இதை முழுசாக கவனிங்க, ரொம்ப ரொம்ப முக்கியம். அதாவது மெட்ராஸ் ஹைகோர்ட் எக்ஸாம்னாவே இது ரொம்ப ரொம்ப முக்கியம். மெட்ராஸ் ஹைகோர்ட் எக்ஸாம் ரெக்ரூட்மெண்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். இதில் மொத்தம் 107 வினாக்கள் விடையுடன் பார்க்க போகிறோம். இது வரைக்கும் செங்கோ அகாடமி யூடியூப் சேனலோட இணையாத இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி இணைஞ்சுக்குங்க. இப்போ முதல் கேள்வி, நித்திலம் இச்சொல்லின் பொருள். முத்து. செந்தமிழ் இச்சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது. செம்மை கூட்டல் தமிழ். செம்மை கூட்டல் தமிழ். உன்னை கூட்டல் தவிர என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல். உன்னை தவிர. உன்னை தவிர. கதிரவன் இச்சொல் உணர்த்தும் பொருள். கதிரவன் இச்சொல் உணர்த்தும் பொருள் சூரியன். சூரியன். மகிழ்ச்சி அடைந்தான் இச்சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது. மகிழ்ச்சி கூட்டல் அடைந்தான். ஒளி எழுப்பி இச்சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது. ஒளி கூட்டல் எழுப்பி. ஒளி கூட்டல் எழுப்பி. தகுதி இச்சொல் உணர்த்தும் பொருள். தகுதினா தரம். தரம். பகைவர்கள் இச்சொல்லின் எதிர்ச்சொல். பகைவர்களோட எதிர்ச்சொல் நண்பர்கள். பணி இச்சொல் உணர்த்தும் பொருள். பணினா வேலை. பாருங்க, இந்த லை நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்து 10வது கேள்வி, படை தளபதி பிரித்தெழுதுக. படை கூட்டல் தளபதி. படை கூட்டல் தளபதி. எதை கூட்டல் பார்த்தாலும். எதை பார்த்தாலும். எதை பார்த்தாலும். அடுத்து, பூலோகமெல்லாம் இச்சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது. பூலோகம் கூட்டல் எல்லாம். பூலோகம் கூட்டல், மன்னிக்கவும், இதில் ஆப்ஷன் பியில் ஆப்ஷன் சி. பூலோகம் கூட்டல் எல்லாம். அடுத்து 13வது கேள்வி, கல்யாணத்தில் நாட்டியமாடுபவர். ஒட்டகச் சிவிங்கி. பாலை கூட்டல் எல்லாம். பாலையெல்லாம். முயற்சி இச்சொல்லின் பொருள். இடைவிடாத உழைப்பு. இடைவிடாத உழைப்பு. ஆன்றோர் இச்சொல்லின் பொருள். பெரியோர். பெரியோர். இந்த கேள்வி லாஸ்ட் MHCயில் கேட்டிருந்தாங்க. வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஆன்றோர்னா பெரியோர். வைத்திருந்தனர் இச்சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது. வைத்து கூட்டல் இருந்தனர். வைத்து கூட்டல் இருந்தனர். வீதி எங்கும் என்ற சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது. வீதி கூட்டல் எங்கும். வீதி கூட்டல் எங்கும். நெகிழி கூட்டல் அற்ற என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல். நெகிழியற்ற. நெகிழியற்ற. பாதிப்பு கூட்டல் அடைகிறது என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல். பாதிப்படைகிறது. பாதிப்படைகிறது. வகுப்பறை என்ற சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது. வகுப்பு கூட்டல் அறை. வகுப்பு கூட்டல் அறை. இகழ்ச்சி என்ற சொல் உணர்த்தும் பொருள். இகழ்ச்சி என்ற சொல் உணர்த்தும் பொருள்.
அவமதிப்பு அவமதிப்பு. பெரிய என்ற சொல்லின் எதிர்ச்சொல் சிறிய. வெற்றி என்ற சொல்லின் எதிர்ச்சொல் தோல்வி. மண்ணை பிளந்து என்ற சொல்லை பிரித்தெழுதுவது. மண்ணை பிளந்து என்ற சொல்லை பிரித்தெழுதுவது மண்ணை கூட்டல் பிளந்து. உரைத்தல் என்ற சொல்லின் பொருள். உரைத்தல்னா சொல்லுதல். ஈதல் என்ற சொல் குறிக்கும் பொருள். ஈதல்னா கொடுத்தல், அதாவது கொடை. மிக்கரை என்ற சொல்லின் எதிர்ச்சொல் அறிவிலாதார். அறிவிலாதார் தான் மிக்கரை, அதுக்கு எதிர்ச்சொல். இரவாது என்ற சொல் குறிக்கும் பொருள். இரவாதுனா பிறரிடம் கேட்டு பெறாது. சேர்தல் என்ற சொல் குறிக்கும் பொருள். சேர்தல்னா இணைதல், இணைதல். நூல் இச்சொல் உணர்த்தும் பொருள். புத்தகம், புத்தகம். அறிஞர் இச்சொல் உணர்த்தும் பொருள். அறிவில் சிறந்தவர் தான் அறிஞர். தேன் அருவி இச்சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது தேன் கூட்டல் அருவி. புத்துணர்ச்சி புதுமை கூட்டல் உணர்ச்சி. அகம் இச்சொல்லின் எதிர்ச்சொல் புறம், புறம். தேன் கூட்டல் இருக்கும் இதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் தேனிருக்கும், தேனிருக்கும். தண்ணீர் இச்சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது தன்மை கூட்டல் நீர் தண்ணீர். மேலே எதிர்ச்சொல் கீழே. வயல் கூட்டல் வெளிகள் வயல்வெளிகள். கதை கூட்டல் என்ன கதை என்ன. வெயில் இச்சொல்லின் எதிர்ச்சொல் நிழல், நிழல். சுமந்து இச்சொல்லின் பொருள். சுமந்துனா தாங்கி. வேண்டுமென்று பிரித்தெழுதுக வேண்டும் கூட்டல் என்று. நினைத்தது எதிர்ச்சொல் மறந்தது. ஒத்துக்கொள்கிறோம் இச்சொல்லின் பொருள் ஏற்றுக்கொள்கிறோம், ஏற்றுக்கொள்கிறோம். வேட்டை கூட்டல் ஆட வேட்டையாட. மரங்களிடையே இச்சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது மரங்கள் கூட்டல் இடையே. அங்கும் இங்கும் இச்சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது அங்கும் கூட்டல் இங்கும். மரங்களுடன் இருந்தால் தப்பித்திருக்கலாம் என்று கூறியது மான். மரங்களுடன் இருந்திருந்தால் தப்பித்திருக்கலாம் என்று கூறியது மான். துன்பம் இச்சொல்லின் எதிர்ச்சொல் இன்பம். துன்பத்துக்கு எதிர்ச்சொல் இன்பம். உதவித்தொகை இச்சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது உதவி கூட்டல் தொகை. யாருக்கு கூட்டல் எல்லாம் யாருக்கெல்லாம். வாழ்வை நெறிப்படுத்த உதவுவது. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இதை நல்லா ஞாபகம் வச்சுங்க. அனைத்து விதமான தரப்பு மக்களை ஞாபகம் வச்சுங்க. வாழ்க்கையை நெறிப்படுத்த உதவுவது கல்வி மட்டுமே, பணமோ பொய்யோ தீமையோ அல்ல. இதனால ஞாபகம் வச்சுக்கணும். இதுக்கு சரியான விடை கல்வி. தண்டோரா என்பதன் பொருள் தராத சொல். தண்டோரா எழுதுதல், இதான் இதனுடைய பொருள் தராத சொல். மீதியெல்லாம் முரசு அறிவித்தல், தெரிவித்தல், கூறுதல் எல்லாம் தண்டோதருக்குரிய பொருள். தண்டோரா. ஞாலம் இச்சொல்லுடன் பொருந்தாத சொல் மலை. மலைக்கு வெறுப்பு, இதுதான் மலை. மீதி உலகம், வையகம், புவியெல்லாம் ஞாலம். அடுத்து கீழ்காணும் சொற்களுள் மாறுபட்ட பொருள் தருவது. தீமை. என்பு இச்சொல்லுக்கு பொருத்தமான சொல் எலும்பு. நல்ல கூட்டல் செயல் இச்சொல்லை சேர்த்தெழுத கிடைப்பது
நல்ல செயல். இன்சொல் இச்சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது இனிமை கூட்டல் சொல். விறகெல்லாம் இச்சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது விறகு கூட்டல் எல்லாம். படம் கூட்டல் கதை இச்சொல்லை சேர்த்தெழுத கிடைப்பது படக்கதை. ஊர்கூடி என்னை இழுத்தால்தான் நான் அசைந்து வருவேன். ஊர்கூடி என்னை இழுத்தால்தான் நான் அசைந்து வருவேன் தேர். தோசை இச்சொல்லின் ஒலியுடன் தொடர்பில்லாத சொல் இசை. ஏன்னா பாருங்க தோ, அதாவது இது வந்து நெடில், அப்போ இது வந்து குறில், அதனால் தொடர்பில்லாதது. இது மூணு பாருங்க, நெடில் நெடில் நெடில். ஒகேனக்கல் அருவியில் நீர் வீழ்வது டேஸ் உருக்கி ஊற்றுவது போல் இருந்தது. வெள்ளியை உருக்கி ஊற்றுவது போல் இருந்தது. ஒகேனக்கல் அருவி எங்கே இருக்குது? தருமபுரி மாவட்டத்தில் பெண்ணாகரம் வட்டத்தில் உள்ளது தான் ஒகேனக்கல் அருவி. இந்த அருவியிலிருந்து தான் மேட்டூர் அணைக்கு நீர் வருகிறது. காவிரி ஆறு இந்த அருவி வழியாகத்தான் வருகிறது. மன்னிக்கும், காவிரி ஆற்றில் உள்ள அருவி தான் ஒகேனக்கல் அருவி. ஒகேனக்கல் என்ற சொல்லின் பொருள் புகைப்பாறை. புகைப்பாறை. வெண்புகை என்ற சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது வெண்மை கூட்டல் புகை. வெண்மை கூட்டல் புகை. பாதை கூட்டல் அமைத்து. பாதை அமைத்து. பாதை அமைத்து. தோற்றம் இச்சொல்லின் எதிர்ச்சொல் மறைவு. மகிழ்ச்சி இச்சொல் உணர்த்தும் பொருள் இன்பம். இன்பம் மகிழ்ச்சி. ஒன்றுமில்லை இச்சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது ஒன்றும் கூட்டல் இல்லை. அப்படி கூட்டல் ஆனால். அப்படியானால். விருப்பம் என்ற சொல்லின் எதிர்ச்சொல் விருப்பம்னா வெறுப்பு. இறை என்ற சொல்லின் பொருள் இறைனா உணவு. இந்த இறை, அதை இந்த இறைனா கடவுள், இறைவன். இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும், ரொம்ப ரொம்ப முக்கியம். மகிழ்ச்சியுடன் இச்சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது மகிழ்ச்சி கூட்டல் உடன். சொல்லி கூட்டல் கொண்டு இச்சொல்லை சேர்த்தெழுத கிடைப்பது சொல்லிக்கொண்டு. முதுமை என்ற சொல்லின் எதிர்ச்சொல் முதுமைனா இளமை. சூழ்ச்சி என்ற சொல்லுக்கு கதையின்படி தொடர்புடைய விலங்கு நரி, அதாவது நரித்தந்தர் அப்படிம்பாங்க, தான் சூழ்ச்சி. ஏற்றம் என்ற சொல்லின் பொருள் ஏற்றம்னா உயர்வு. உயர்வு. என்று கூட்டல் இல்லை இச்சொல்லை சேர்த்தெழுத கிடைப்பது என்றில்லை. என்றில்லை. முன்னே என்ற சொல்லின் எதிர்ச்சொல் முன்னே என்ற சொல்லின் எதிர்ச்சொல் பின்னே. கணினி டேஸ் வழியே அனைவரையும் இணைக்கிறது இணையம் மூலம், அதாவது இன்டர்நெட். ஆங்கிலத்தில் சொல்லணும்னா இன்டர்நெட், இணையம். மரக்கிளையை உலுக்கியது ஒட்டகச் சிவிங்கி. மரத்தூள் பிரித்தெழுத கிடைப்பது மரம் கூட்டல் தூள். திட்டம் கூட்டல் படி இச்சொல்லை சேர்த்தெழுத கிடைப்பது திட்டப்படி. மிதி கூட்டல், அதாவது மிதிபட்டுனா பிரித்தெழுத கிடைப்பது மிதி கூட்டல் பட்டு. இணைந்து என்ற சொல்லின் எதிர்ச்சொல் பிரிந்து. தேக்குதல் என்ற சொல்லின் எதிர்ச்சொல் நீக்குதல். வானின் அமுதம் இச்சொல் குறிப்பது வானின் அமுதம் மழை நீர். மழை நீர். மழையாகுமே பிரித்தெழுதுக மழை கூட்டல் ஆகுமே. நினைத்தல் இச்சொல்லுக்குரிய எதிர்ச்சொல் மறத்தல். மறத்தல். காகம் வாழும் எங்க? கூட்டில். நண்பர்கள் இச்சொல்லின் எதிர்ச்சொல் பகைவர்கள். முத்து மாலை இச்சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது முத்து கூட்டல் மாலை முத்து மாலை.
மரம் கூட்டல் பொந்து, இச்சொல்லை சேர்த்தெழுத கிடைப்பது மரப்பொந்து. உலகூட்டும், இச்சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது உலகு கூட்டல் கூட்டும். அந்நாளும், இச்சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது ஆ கூட்டல் நாளும். இசைந்து, இச்சொல்லின் பொருள் இசைந்து, ஒப்புக்கொண்டு. தமிழுக்கு அமுதென்று பேர் என்று பாடியவர் பாரதிதாசன். தமிழுக்கு அமுதென்று பேர் என்று பாடியவர் பாரதிதாசன். செம்மை கூட்டல் மொழி செம்மொழி. கீழடி அகழாய்வு நடந்த மாவட்டம், கீழடி அகழாய்வு நடந்த மாவட்டம் சிவகங்கை. ஆதித்தமிழர், இச்சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது ஆதி கூட்டல் தமிழர். பொலிவு, இச்சொல்லுக்குரிய பொருள் அழகு. ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்வி, இந்த கேள்வி அடிக்கடி கேட்பாங்க. விமானம் பறப்பது பற்றிய செய்தியை டேஸ் வாயிலாக இளவரசி அறிந்து கொண்டாள். தொலைக்காட்சி வாயிலாக. ஆர்வம் என்ற சொல்லின் பொருள் விருப்பம். உயரம் என்ற சொல்லின் எதிர்ச்சொல், உயரம்னா குட்டை. தொலைக்காட்சி, இச்சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது தொலை கூட்டல் காட்சி. குறுமை கூட்டல் படம் குறும்படம், குறும்படம். இதுவரைக்கும் நம்ம இந்த காணொளி வாயிலாக பார்த்தது 3ஆம் வகுப்பு தமிழ் புத்தகத்தில் உள்ள புக் பேக் கொஸ்டின். ஒரே வீடியோவில் அனைத்து வினாக்களும் பார்த்தோம். இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த காணொளியை உங்கள் நண்பர்களுக்கும் மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.